ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆனந்த் அண்ட் வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனவே இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனிவே வாங்க கதைகளுக்கு வந்து கதைக்கலாம். Life is very short நண்பா, always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா விவேகானந்தர் தான். ஸோ ஏன் அப்படின்னா அவரை பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு தன்னம்பிக்கை கதை. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா விவேகானந்தருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா லண்டனில் இருக்கார், விவேகானந்தருடைய நண்பர். ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு ஒரு மாட்டு பண்ணை ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாட்டு பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாடுகள் வளர்த்துட்டு இருக்காரு விவேகானந்தருடைய நண்பர். அப்படியே இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய நண்பர் வீட்டுக்கு ஒரு நாள் விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சமயம் அவருடைய வீட்டுக்கு லண்டனுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்போ என்னாச்சு அப்படின்னா போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்குறாரு. ஸோ தங்கிட்டு மாட்டு பண்ணைகள் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு அந்த பிளேஸுக்கு விவேகானந்தரும் அவருடைய நண்பருடைய மனைவி இவங்க 3 பேரும் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாங்க. ஸோ அப்படி வாக்கிங் மாதிரி போகிற இவங்க 3 பேருக்கும் தெரியாது. ஸோ வாக்கிங் போகிற இவங்க 3 பேருக்கும் தெரியாது இவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா அப்படி போகிறப்போ எதிர்க்க மாட்டு பண்ணை இருக்குது, நண்பருடைய மாட்டு பண்ணை இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாட்டு பண்ணையில் ஒரு காளை மாடு ரொம்ப சினம் கொண்டு, அதாவது கோபத்தினால என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கயிறு எல்லாத்தையும் அறுத்து கடாசிட்டு ஸோ சரியான வேகத்துக்கு ஓடியாந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அலறி கட்டிக்கிட்டு ஓடிடுறாங்க. ஸோ இந்த மாடு அவங்கள நோக்கி ஓடியாருது. அண்ட் இதை பார்த்த அந்த விவேகானந்தருடைய நண்பருடைய மனைவி பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ட் விவேகானந்தருடைய நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தன்னுடைய மனைவியை போயிட்டு எழுப்பி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, தூக்க ட்ரை பண்ணுறாரு, பட் தூக்க முடியல. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா விவேகானந்தர் இவரை பார்க்குறாரு. இவர் உடனே விவேகானந்தர் எதுவும் பண்ணாமல் அப்படியே சில மாதிரி அப்படியே அசையாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அண்ட் இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியாவது நண்பராவது நம்ம உயிரை நம்ம காப்பாற்றினோம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த மாடு கிட்ட வரதை பார்த்துட்டு இவர் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஓடும்போது அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா மயக்கம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவியையும் நின்றுட்டு இருக்கக்கூடிய விவேகானந்தரையும் அந்த மாடு எதுவுமே பண்ணலை. வேகமாக ஓடிட்டு இருந்த அந்த நண்பரை தான் மாடு துரத்திக்கிட்டே ஓடிச்சான். ஸோ ஓடனா அந்த மாடு விடாமல் துரத்திக்கிட்டே ஓடி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே புகுந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்காரு. உடனே அந்த பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அந்த காளை மாடை பிடிச்சி ஸோ கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தப்பிச்ச நண்பர், ஸோ அந்த உயிர் தப்பிச்ச அந்த நண்பர் உடனே விவேகானந்தரையும் தன்னுடைய மனைவியும் பார்க்கறதுக்கு வராரு. வந்த உடனே விவேகானந்தர் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்த விவேகானந்தரை உடனே சீண்டி நண்பா மாடு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தன்னுடைய மனைவியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்திலிருந்து சுயநலத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ தெளிந்து வந்துட்டாங்க. வந்த உடனே தன்னுடைய நண்பரான விவேகானந்தர் கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி நண்பா உங்களுக்குள்ளே இவ்வளோ தைரியம், ஸோ எப்படி நீங்கள் இப்படி தைரியமாக நின்றுங்க, இந்த மாடு முட்டாது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இந்த தைரியத்தில் நீங்கள் நின்னீங்க நண்பா, ஸோ இவ்வளோ தைரியம் உங்களுக்குள்ளே எவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த விவேகானந்தர் என்ன சொன்னாராம், சிம்பிளான ஒரு ஆன்சர் சொன்னாராம், நான் எதுவும் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணிடலையே. ஸோ ஒரு விலங்கோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா ஓடுறவங்களை துரத்துறது விலங்குகளுடைய குணாதிசயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ காளமாடு வேகமாக ஓடிய வந்தது. ஸோ ஓடி வந்த காளமாடு மயக்கம் பட்ட உன்னுடைய மனைவியையும் சிலை மாதிரி நின்றிருந்த எண்ணையும் எதுவும் பண்ணலை. பட் ஆனால் வேகமாக ஓடினா ஒன்றை மட்டும்தான் துரத்தி வந்தது. ஸோ அதனால தான் நான் எதுவாக இருந்தாலும் சரி வரது வரட்டும் ஆகிறது ஆகட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை நான் கிரியேட் பண்ணிக்கினேன். எனக்கான தன்னம்பிக்கை இருக்குது. அந்த என்னால் வந்து இந்த மாடு என்னை முட்டாது, ஸோ அந்த மாடுகிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுனால தான் ஸோ நான் அப்படியே சில மாதிரி நின்னேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தைரியத்தில் நின்றுட்டேன். அண்ட் அதே மாதிரி மாடும் என்னையும் எதுவும் பண்ணலை, வேகமாக ஓடுனா உங்களை தான் துரத்தி வந்தது அந்த மாடு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சாராம் விவேகானந்தர். ஸோ எனவே இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. பட் ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான
தைரியம் தான் அவங்களுக்குள்ளே இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில சுச்சுவேஷனில் அந்த தைரியத்தையும் மீறி அவங்களுடைய தன்னம்பிக்கை வெளியே வரும். ஸோ எனிவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த். இது குட்டி ஸ்டோரி சேனல். சரி, டாடா, பாய் அண்ட் லவ் யூ லாட். Life is very short, Nanba. Always be happy.